என்னப்பா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாலீமுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, போருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சில பேர் பின் தங்குறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கள். இதா தாக்கும், தாவுடைய ஃபைலர் ரசூலுங்க. இஸ்தஜீபு லிர் ரசூலின்னு சொல்லல, நீங்க ரசூலுக்கு பதில் சொல்லுங்கள். இதா தாக்கும், அந்த ரசூல் உங்களை அழைத்தால் அப்படின்னு சொல்லு. எப்படி சொன்ன அல்லாஹ் தஆலா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், நீ அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லு, அல்லாஹ்வின் ரசூலுக்கு பதில் சொல்லு. இல்ல பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அங்க போய் நின்று. இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தாக்கும், தாவுடைய ஃபைல் ரசூலுல்லா. அந்த ரசூலுல்லாஹ் உங்களை அழைத்தால், ரசூலுல்லாஹ் உங்களை கூப்பிட்டால், நீ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்லு. அந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தான் இருக்கிறான். உலகத்துல யார் எதுக்கா கூப்பிடுறாங்க? பிவி கூப்பிட்டா போற, பையன் கூப்பிட்டா போற, அத்தா கூப்பிட்டா போற, ஃப்ரெண்டு கூப்பிட்டா போற. இவர்கள்லாம் தாங்கள் வாழ்வதற்காக உன்னை கூப்பிடுவாங்க. புரிஞ்சுங்களா? ஆனா ரசூல் எதுக்கு கூப்பிடுவாங்க? இதா தாக்கும் லிமா யுஹ்யீக்கும், உங்களை வாழ வைக்கிறதுக்காண்டி கூப்பிடுறாங்க. ரசூல் எதுக்கு கூப்பிடுறாங்க? உங்களை மனுஷனாக்குறதுக்காக வேண்டி, உங்களை வாழ வைக்கிறதுக்காக வேண்டி, எப்படி மனுஷ வாழ்க்கை இருக்கணும்னு காட்டுறதுக்காக வேண்டி கூப்பிடுறாங்க. லிமா யுஹ்யீக்கும், உங்களை ஹயாத்தாக்குறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுக்கு அப்படி கூப்பிட்டால் நீ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்லுவாயாக. இப்ப ரசூல் அல்லாஹ் விட்டு பிரிச்சு பார்க்காத. துனியாவுடைய அழைப்பு வேற. இங்க இருந்து மெட்ராஸ்ல கன்னியாகுமரி போறான். ஏன்னா போற? இல்லைங்க, சொந்தக்காரங்க கல்யாணம். மெட்ராஸ்ல காஷ்மீர் போறான், சுற்றி பார்க்க போறேன். எதுக்கு மனுஷன் சுத்துறான்? எதுக்கு சுத்துறானா இல்லைங்களா? லீவ் விட்டுருச்சு, பிள்ளைங்க எல்லாம் சுத்தி பார்க்க கொடைக்கானல் கூப்பிட்டாங்க, ஊட்டி கூப்பிட்டாங்க, சுத்துறானா இல்லையா? இப்போ பிள்ளைங்க கூப்பிட்டா போற, பிவி கூப்பிட்டா போறது, சொந்தக்காரன் கூப்பிட்டா போறது, சொந்தக்காரன் கல்யாணம் சுத்துற. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டா வர மாட்டேறீங்க, பயான் மஜ்லிஸுக்கு வாங்கன்னா வர மாட்டேறீங்க. நீங்க இதா தாக்கும், அந்த ரசூல் உங்களை அழைத்தால், தாவாக்கும் சொல்ல போறாங்க. இல்லை, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் சொல்லல, அழைச்சது ரசூலுல்லாஹ் தான். அந்த ரசூலுடைய பேச்சுக்கு நீ மரியாதை கொடுத்திருந்தால், அல்லாஹ் வகை நான் பதில் சொல்லியிருப்பேன் உனக்கு. நீ எனக்கு பதில் சொன்ன மாதிரி தான் அது. ரசூல் அல்லாஹ் விட்டு பிரிச்சு பார்க்கற. எங்கேயுமே அல்லாஹ் தஆலா ரசூலை தன்னை விட்டு பிரிச்சு பார்க்கவே இல்லைங்க. அழைச்சது ரசூலுல்லாஹ், நீ ரசூலுடைய சொல்லுக்கு பதில் சொன்னால் எனக்கு பதில் சொன்ன மாதிரி இருந்தாங்க சொல்லிட்டு காரணம் சொல்றான். இதா தாக்கும் லிமா யுஹ்யீக்கும், அர்த்தம் இது. லிமா தாக்கும், ரசூல் உங்களை அழைத்தால், இதா யுஹ்யீக்கும், உங்க வாழ்க்கை உங்களை ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டி. எப்படி பாரு, நம்ம ஹயாத்தா தானே இருக்கிறோம். ரசூல் உங்களே ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி கூப்பிடுகிறாள். ஹயாத்தா இருக்கோம் இல்லையா? சஹாபாக்கள் கேட்டாங்களா? நாங்களும் ஹயாத்தா தான் இருக்கிறோம், ரசூல் வந்து ஹயாத்தாக்கலையே எங்களே. ஏற்கனவே நாங்கள் ஹயாத்தா தான் இருக்கிறோம். அப்படி கேட்கவே இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால், உங்களை ஹயாத்தாக்குவதற்காக கூப்பிட்டால். சஹாபாக்களே மௌத்தா இருந்தாங்க, மைத்தா இருந்தாங்களா? மைத்தாக்கு இருந்த சஹாபாக்களை பெருமானை கூப்பிட்டு ஹயாத்தாக்கி அமைச்சாங்களா? ஒரு மொத்தா போயிட்டாரு, இன்னும் இல்லையா, அவர் தூக்கிட்டு வாங்க, நான் ஹயாத்தாக்குறேன். எங்கே என்னென்ன அர்த்தம்? உங்களை ஹயாத்தாக்குறதுக்கா நபி கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம் என்ன பை? சொல்லுங்க பை. உன் கல்பு செத்து போய் கிடக்குது, உன் ஜிஸ்மு தான் ஹயாத்தா இருக்கு. ஏன் தெரியுமா? நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எதுக்கு போடுற? உன் உடம்புக்கு போட்டு உடம்ப வளர்த்து வச்சிருக்கிற. உடம்பு ஒன்று கல்லா வளர்த்து வச்சிருக்கிற. அடைஞ்சா இல்லைங்களா பை? என்ன சொல்றேன் பை, பாருங்க, 100 கிலோ உடம்ப வளர்த்து வச்சிருக்க, திண்டு திண்டு. அப்ப காலையில சாப்பிட்ற சாயா எதுக்குங்க? உடம்புக்கு. இட்லி எதுக்குங்க? உடம்புக்கு. பிரியாணி எதுக்கு போட்டோம்? உடம்புக்கு தாங்க. கல்புக்கு என்ன கொடுத்த? கல்புக்கு எந்த தீனியும் கொடுக்கவே இல்லை. காலையில இருந்து கல்பு செத்து போச்சு. கல்பு செத்து போய் கிடக்குதுடா உன் கல்பு. அது செத்து போச்சுங்கிறதே உனக்கு தெரியல. ஏன் அந்த அளவு கூட உணர்வு இல்லை. இது நீ ஏன்னா ஜஹல முரக்கபுன்னு சொல்றது. சில பேர் மடையன், எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தெரிஞ்சிருப்பான். சில மடையன் இருப்பானு, நான் மடையன்கிறதே அவனுக்கு தெரியாது. ஜஹல முரக்கபுன்னு சொல்றது அவன். புரிஞ்சுங்களா? தான் மடையும் என்பதையும், அறிவற்றவன் என்பதையும் அறியாத முட்டாள்.
எனக்கு தெரிய நான் அறிவற்றவன் என்று எனக்கு தெரிஞ்சா என்ன செய்வேன்? சரி, அறிவு கற்றுக்க முயற்சி செய்வேன். நான் அறிவற்றவன் என்று எனக்கு தெரிய எனக்கு பெரிய அறிவாளி நினச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு முயற்சி செய்வேனா? செய்ய மாட்டேன். இப்போ ஜஹலே முரக்கப்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கல்பு செத்து போச்சு. கல்பு செத்து போனதே தெரியல நமக்கு. கல்பு ஹயாத்தா இருந்தால் வல்லதீன கல்பு ஹயாத்தா இருக்கிறது அர்த்தம் என்ன தெரியுமா? கல்பு ஹயாத்தா இருந்தா என்ன அர்த்தம்? உடம்பு ஒருத்தனுக்கு ஹயாத்தா இருக்கு எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? டெட் பாடி கிடக்குதுங்க, இது உயிர் இருக்கா போச்சான்னு தெரில, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இருக்கா ஆட்டி தாடி வந்து பார்ப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, கிரண் ஷாக் வைங்க, எவன்டாவன் அப்படின்னு எந்திரிச்சா லைட்டாக ஷாக் வச்சுக்கங்க. அது தீக்குச்சி உரைச்சி காலில் வச்சு பாருங்களேன், அடைஞ்சிக்கலாம். நடிச்சு ஒருத்தர் செத்த மாதிரி நடித்து படித்து கிடக்கிறான் பாய். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவன் உயிர் இருக்கானான்னு தெரியல. அந்த எலக்ட்ரிக் பைப் சொருவி அதை கொண்டு வந்து காலில் வச்சு பார்ப்போம், காலை ஆடுது என்னன்னு. எதிர்ச்சி ஓட்டி வச்சுட்டு எலக்ட்ரிக் சொருவி வரப்போ எதிர்ச்சி ஓடிடுவான். ஓடிடுவானா இல்லையா? நீ சொல்லி பாருங்க. அப்போ அந்த தீப்பெட்டி கொண்டு கொளுத்தி காலில் வச்சு பார்ப்போம், சூடு சொரணை இருக்குதா, சூடு சொரணைலாம் அவருக்கு தெரியுதா பார்ப்போமே. அப்படின்னு தீப்பெட்டி கொண்டுறதுக்குள்ள ஆள் எஸ்கேப் ஆயிடும். இருப்பானா? அப்படியும் ஒரு உஷாராக படுத்திருக்கான். நெருப்பை கொண்டு வந்து காலில் வச்சு கம்பி சூடாகிட்டு வந்து காலில் பார்த்த ஒரு இழுப்பு இழுத்துக்கு என்ன ஆகும் பாரு, எந்திரிச்சு துள்ள ஆரம்பிச்சோடனே இல்லையா? உயிர் இருந்துச்சுன்னா, உயிர் இல்லைன்னா என்ன சூடு வச்சாலும். அப்போ உணர்வு ஊட்டப்படுகிற பொழுது உணர்ச்சி வரணும், அப்போ தான் அந்த உடம்புக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். உன் கல்பு செத்து போச்சுங்கிறது அடையாளம் தெரியுமா? அல்லாஹ் பற்றி செய்தி சொன்னால் கொஞ்சம் கூட மனசில் ஒரு துள்ளலே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், ஜி இன்னமல் முஃமினூன், உண்மையான அல்லாஹ் முஃமின்கள் யார் என்றால் இதா ذுக்கிரல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அச்சமூட்டப்பட்டால், அல்லாஹ் நினைவுறுத்தப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுநடுங்கும், உள்ளம் துளும்பும், துள்ள ஆரம்பிச்சுடுவாங்க. ரப்பே ரப்பே இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அல்லாஹ்வுடைய வசனம் மோதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகமாயிடும் அவங்களுக்கு. உலாயிக ஹுமுல் மூமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான மூமின்கள். ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டான் இன்னமல் மூமினூன், திரும்ப ரெண்டாவது சொல்றான் இவதான் மூமின், 2 வாட்டி தகிக்கிறான். அப்ப ஏன் அவன் கல்பு ஹயாத்தா இருக்கு, அந்த ஹயாத்தா உள்ள கல்புல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு போய் வச்ச உடனே உள்ள துடிக்கும். செத்து போன உடனே எவ்வளவு நேரம் அல்லாஹ் பத்தி பேசுங்க. அப்படிங்களா? சரிங்க சித்த, வரட்டுங்களா? பயான் சீக்கிரம் முடிக்கிறீங்களா? ஏன் மந்தி பிரியாணிக்கு வரேன்னு சொல்லிட்டேன், பயான் சீக்கிரம் முடியும்னு. இன்னைக்கு வந்து பொரிச்ச கோழிக்கு வரேன்னு சொல்லிட்டேன், கடையில் ஃப்ரெண்ட்ஸுங்க காத்திருக்கானு. நீ சீக்கிரம் பயானம் முடிச்சா வருவேன். இதில் பார்த்தீங்களா, கல்பு செத்து போயிடும். செத்து போன இதயங்கள், நீ என்னதான் அந்த கல்புல கொண்டு போய் சாப்பாடு, உதயத்துக்குரிய சாப்பாடு கொடு, அதை வாங்கவும் தெரியாது, அதை ரசிக்கவும் தெரியாது, அதை கொண்டு உள்ளம் துள்ளவும் தெரியாது, துடிக்கவும் தெரியாது. இவர்கள் மூமின் லிஸ்ட்லேயே இல்லைன்ட்டான் அந்த சாப்பிட்டான். அல்லாஹ்வை பற்றி நினைவுறுத்தப்பட்டால் உள்ளம் துடிக்கிறதா? கையை வச்சு சொல்லு, நீயே நெஞ்சில கை வச்சு சொல்லு. இது அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ் சொன்ன லைஃப்னு சொல்லிடுவார். இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி நினைவுறுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளம் துளும்பும் துள்ளும். எப்படி கொண்டு போய் கரண்ட் ஷாக் வச்சா உடம்பு துள்ளுதோ, நெருப்பை கொண்டு போய் கால் வச்சா உடம்பு துள்ளுதோ, நினைச்சுங்களா? அது மாதிரி கல்புல கொண்டு போய் அல்லாஹ் வச்சா கல்பு துள்ளணும். துள்ளலையா சுத்தமா செத்து போச்சு, கல்பு செத்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன செய்யணும்? அந்த கல்பை மீண்டும் ஹயாத்து கொடுக்கணும். பேட்டரி வேலை செய்யலை, பட்டறையில் கொண்டு போய் கொடுத்தா மறுபடியும் சார்ஜ் ஏற்றுவாங்க. அதுதான் அல்ல ஷேഖமார் அவனை அழைக்கிறாங்க, வா வா. எதுக்கு? லிமா யுஹ்யீக்கும். இப்போ ஒன்று தெரியுது, என்னதான் செத்து போன கல்பா இருந்தாலும் அதை ஷேக்கிட்ட கொண்டு போனால் ஹயாத் ஆக்குவாங்கன்னு தெரியுது பாருங்க, அதை ஹயாத் ஆக்கிடுவாங்கன்னு தெரியுது. நீ போகாமல் இருக்கிறே, அதுதான் அவங்க கோச்சுக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. உன்ட காசு கேட்டாங்களா, உன்ட பணம் கேட்டாங்களா, வச்சுக்க, நீயே உன் காசு பணத்தை நீயே வச்சு சாவு. அதான் சொல்ற பீரபாய்கள்ட்ட, வா நீ என்கிட்ட வா, 10 நாள் தங்கு, 1 மாதம் தங்கு, நான் ஃப்ரீயா சாப்பாடு போடுறேன், வா தங்கு மேடம் ஃப்ரீயா கொடுக்குறேன், வா. அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போ, உன் கல்பை ஹயாத் ஆக்கிட்டு போ. ஏன் மறுமையில அல்லாஹ் கேட்டா, யாருன்னா இந்த உள்ள ஹயாத் ஆக்கிச்சரப்பே என்னை மன்னிச்சிரு, இது சொல்றதுக்கு காரணமா போயிடும். கலைஞ்சுங்களா? லிமா யுஹ்யீக்கும்
விளைஞ்சுங்களா? உங்களை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி. அப்ப செத்து போன கல்பை மீண்டும் ஹயாத்தாக்க முடியும். உள்ள செத்து போச்சு, அந்த ஹயாத்தான பின்னாடி பாருங்க, அல்லாஹ் அப்படின்னா உள்ள நடுங்கும். இதா துலியத்தலையும் ஆயாத்து சாதத்தும் ஈமான் மேல போயிட்டாங்க. ஹயாத்தான பின்னாடி பாருங்க. எப்படி ஹயாத்தாக்குறதுங்க? எப்படி ஹயாத்தாக்குறது? எப்படி உடலுக்கு உயிர் சாப்பாட்டை கொண்டு, கல்புக்கு உயிர் எதை கொண்டு? கல்புக்கு சாப்பாடு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். உடலுக்கு சாப்பாடு இட்லியும் தோசையும், கல்புக்கு சாப்பாடு லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ இந்த கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா விட்டா போன உயிர் திரும்ப வரும். பேச்சு மூச்சு இல்லை, நல்லாதாங்க படுத்த. பேச்சு மூச்சு என்ன செய்வீங்க நீங்க? இல்லைம்மா, ஒருத்தர் நல்லா படுத்தாரு, அத்தா பேச்சு மூச்சு இல்லாமல் போய் என்ன செய்வீங்க? உடனே கபல் வச்சுருக்கீங்களா? டாக்டர் கொண்டு போவோம்ல, டாக்டர் கொண்டு போய் லைட்டாக துடிக்குதுங்க சார், ஐசியில் வைங்க அப்படின்னு குளுக்கோஸ் ஏற்றுறாரு. சோடியம் குறைஞ்சிருக்கு, ஒரு சுகர் குறைஞ்சிருக்கு அவருக்கு. அப்படி சுகர் போட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஏற ஏற மெதுவாக கண் திறக்குது. என்னவா? கண் ஆடுது, கால் விரல் ஆடுது, கை ஆடுது, உதடு ஆடுது. எங்கே இருக்கிறேன்? வீட்டில் தான் படுத்திருந்தேன் நான், கட்டலில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேனே என்னன்னு கேட்பார். உதடு ஆடுது. ஒன்றுனா ஒரு உறுப்பா இயங்காமல் இருந்த ஒவ்வொரு உறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. கடைசியாக எழுந்து உட்காந்துக்கிறார், இப்போ சாயா கொண்டுறீங்களான்னு எல்லாமே மாறிடுது பார்த்தீங்களா? அவள் எப்படி இந்த உணவு உள்ளே போக 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 செத்த கல், செத்து போன ஜிஸ்முல கொஞ்சம் கொஞ்சமா உயிர் மொத்த உடம்பும் வேலை செய்தோ, அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஅபூத இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ், அடுத்த டோஸு லா மௌஜூத இல்லல்லாஹ், அடுத்த டோஸு லா மஷ்ஹூத இல்லல்லாஹ். ஒன்னொன்னா டோஸு போட 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 உள்ள கல்பு எந்திரிச்சு உட்காந்துக்கும். அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டா துள்ள ஆரம்பிச்சிருவாங்க, உள்ளம் துளும்ப ஆரம்பிச்சிடும். நீ செத்து போச்சுன்ற கூட உணர்வு இல்லாம வாழ்ந்துட்டு என்ன செய்ய முடியும்? உன் வாழ்க்கையெல்லாம் காசை சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், வீடு கட்டணும், வாசை கட்டணும், அதை கட்டணும், கொலை முடிக்கணும், பொருளை வைக்கணும். இதுலயே வாழ்ந்திருக்க. கல்வை பத்தி யோசிக்கிறதே இல்லை. கல்வை பத்தி மனுஷன் நினைச்சு கூட பார்க்கறது. சூஃபியாக்கிட்ட உன் ஜிஸ்மை பத்தி பேச்சே கிடையாது. உன் கல்வை பத்தி தான் ஷேகமாரில் பேசுறோம். உன் காசை நீயே வச்சுக்கோ, உன் பணத்தை நீயே வச்சுக்கோ, மரியாதையாவா கல்வை ஹயாத்தாக்கிட்டு போ. சைஃபுல் இது வரைக்கும் நீ என்ன காசு கொடுத்தீங்களோ எழுதி வச்சிருக்கிறேன் சொல்றோமா? மொத்தமாக கணக்கு போட்டு கொடுத்தன வாங்கிட்டு போகும். அறிஞ்சுங்களா? எத்தனை வருஷம் பையத்து வாங்கி? 4 வருஷமா என்ன கொடுத்தீங்க? வரும்போதெல்லாம் 100 ரூபா 50 ரூபா மொத்தமாக ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துறேன் வாங்கிங்க. உங்கள் காசு பணத்துக்காண்டி கொண்டு வரேன்னு நினச்சிங்களா? நீங்கள் உங்களுக்கு நேசிக்க நினச்சிங்களா? ஒரே செக்கில் கொடுத்துட்றேன், வாங்கிட்டு பாருங்க. பிவி நகை விற்றாது கொடுத்துட்றேன். ஷேகுடைய பேச்சு அவமரியாதை என்ன அர்த்தம்? என்னது? எப்படி தாடி எடுத்தீங்க நீங்க? கூப்பிட்டேன் வரல, ஆல்பேட்டி கூப்பிட்டேன் வரல, குடிச்சுக்கு ஷேக்கு கூப்பிட்டா என்ன வேலை விட்டுட்டு வரணும்? தண்ணி இறைச்சி தான் விட்டுட்டு வந்துடணும். புரிஞ்சுங்களா? கடையில் மாத்துறதுக்கு ஆள் இல்லை, அதனால உட்காந்துருக்கேன் சர்க்கார் வந்துட்டு அப்படி கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? கடை நாசமாக போட்டோம், கடையாக போட்டோம், எனக்கு எஜமா கூப்பிட்டாங்க, விட்டுட்டு ஓடி வரணும். அது மனுஷன். அதை விட நீங்கள் இத்தனை ஷேகுமார் பயன் செஞ்சாங்க, எவ்வளோ பேர் அழகான பயன் நினச்சி 2 நாள் 3 நாள் தங்கிருந்தேன், உங்கள் வீட்டிலே தங்கிருந்தேன், எட்டி கூட பார்க்கல நீங்கள். அப்புறம் என்ன இஜாது ஷேகுக்கு? எப்படி உங்கள் கல்வி ஹயாத்தாக்குறது? நான் செத்து போன கல்வோட வாழ்ந்த முடிவு பண்ணிட்டீங்களா நீங்கள்? நயக்கரணும். ஷேகை வீட்டு வேலைக்காரன் நினைக்கூடாது. நினச்சிக்கிட்டு என்ன உத்தரவு போடுற உலகத்தில் எல்லாத்தோட அவங்க முக்கியம் நினைச்சால் உன் கல்ப ஹயாத்தா. நல்லா சொன்ன பார்த்தீங்களா? லிமா யுஹீக்கும், உன் கல்ப ஹயாத்தாக்கிறதுக்கான ஷேக் கூப்பிடுறாங்க. புரிஞ்சுங்களா? ஒன்ட்டு வருமானம் வாங்குறதுக்காக வேண்டிய, ஒன்ட்டு காசு பணம் வாங்குறதுக்காக வேண்டிய, அது ரொம்ப தப்பு. அதனால இதாத்து முதல்ல கற்றுங்க. ஷேக்கிட்ட ஃபஸ்ட்டு முரீது வாங்கணும்னு தன்னை ஒப்படைச்சிட்டோன்னு சொல்கிறோம் இல்லையா? என் கல்பை ஒன்று ஒப்படைத்து விட்டேன், என் ஜிஸ்மை உங்கள்கிட்ட ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? எந்திரிக்கணும், உட்காரணும். நம்முடைய அறிவு கூட வேலை விடக்கூடாது.
விளக்கரே மௌலான்னு நினைக்கிறேன். அவங்க கிதாபில் ஒரு கதை எழுதுறாங்க. ஒரு ஷேக்கிட்ட 2-3 பல முரீதில் இருந்தாங்க. அதில் ஒரு முரீது அகமதுன்னு இருந்தாராம். அவர் ரொம்ப நேசிப்பாங்களாம். மற்ற முரீதுக்கெலாம் பொறாம, என்ன இந்த முரீது மட்டும் ஷேக் ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படி. அப்போ சில பேர் போய் ஷேக்கிட்ட சொன்னாங்களாம், சர்க்கார் இந்த ஒரு சின்ன பையன் அவரை போய் ரொம்ப நேசிக்கிறீங்களே, நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்போ ஷேக் சொல்கிறேன்னு காரணம் இல்லாமல் இருக்காது இல்லையா, ஏதோ காரணம் இருக்குது சொல்கிறேன்ட்டான். மக்களுக்கு செய்தி கேட்டால் மறந்தாங்க. ஒரு 4 நாள் போயிடுச்சு. ஒரு நாள் ஷேக் உள்ளே இருந்துக்கிட்டு வெளியே முறியில் இருக்கிறாங்க. ஒரு வேலைக்காரர் சொல்லி விடுறாங்க. ஒரு வேலைக்காரர்கிட்ட அகமது வெளியே போயிருந்தார். யாரை நேசிக்கணும் அவங்க மற்றவங்க இருந்தாங்க. இந்த வெளியே ஒட்டகம் நிற்கிதுல்லப்பா, ஒட்டகம் 2 மாடு கட்டி போட்டிருக்கு. இந்த ஒட்டகத்தையும் இந்த 2 மாட்டையும் கூரையில் ஏற்ற சொன்னாங்க சர்க்காருன்னு சொல்கிறான். எங்கே கூரை விடுமா, ஓட்டு வீடு கூரை விடுக்கணுமானே, அது மேலே ஏற்ற சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க. உடனே இவங்கெல்லாம் மசோரா பண்ணுறாங்க. கோழியா, கூரை ஏற்றுறது கோழியா, கோழினா ஏற்றலாம், புறானா ஏற்றலாம், யாரையே ஒட்டக காளை மாட்டு தூக்க முடியுமா? கிரெயின் தான் கொண்டு வந்து தூக்கணும். நாம் தூக்கி அப்படி கூரையில் வச்சா பொத்துணும். அது சர்க்கார் தலைவர் உள்ளே உட்காந்துருக்காங்க. சர்க்கார் இல்லையா, இது சர்க்கார் சொன்னாங்க. ஒன்று சொல்லிட்டேன், செஞ்சா செய்யாட்டி போன. அவர் உள்ளே போயிட்டார். யார் வேலைக்காரர் சொன்ன உள்ளே போயிட்டார். இவங்க மஷூரா பண்ணுறானோ, அவர் சர்க்கார் சொன்ன தப்பாக விளங்கியிருப்பார். கோழி முட்டையாக வச்சிடலாம், கோழி கூட வச்சிடலாம், புறா வைக்கலாம், ஒட்டகத்தை அப்படி 3 மாடு சேர்ந்ததான் ஒட்டகத்துலேயோ. மாட்டையே ஏற்ற முடியாது, ஆட்டை ஏற்றுறதுக்கே முட்டி தள்ளிடும். ஆட்டை ஏற்றுறது கஷ்டம், எப்படி ஏற்றினாலும் கூரை தாங்காது. அதுக்கு மேலே மாடு, ஆட்டை விட 4 மடங்கு மாடு, மாட்டை விட 5 மடங்கு ஒட்டகம். இது அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் தெரியாமல் தூக்கத்தில் கூட வளர்க்கலாம் வாய்ப்பு இருக்குன்றா. ஆளுக்கு ஒரு மசோரா சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறான் சர்க்கார் தூக்கத்தில் வளர்ப்பாங்க. ஒரு சில இல்லைக்கு இவன் கனவு கண்டு இன்சொன்னு சொல்லியிருப்பான். சர்க்கார் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு இவன் ஒரு ஆள் சொல்கிறான். மசோரா நடந்துக்கிட்டு இருக்குது. என்னம்மா சொன்னாங்கன்னு அவன் நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறார் விளக்கார். அப்படி சொல்கிறாங்க. அகமது வந்துட்டார், அதான் வந்துட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்ட்டான். இப்போ அவர்கிட்ட போய் சொன்னாங்க இந்த விளக்காரன், சர்க்கார் உங்கள்கிட்ட உத்தரவு போட்டாங்க, இந்த ஒட்டகத்தை வந்து கூரை மேலே ஏற்றணுமா, மாடி மேலே கூரை மேலே. அப்படியே சொன்னாங்க. தாவான்ட்டு ஒட்டத்தை அவுத்துட்டார். ஒட்டத்தை செவுத்துட்டு ஏறு தள்ளுறாரு பின்னாடிக்கிட்டு. எங்க ரொம்ப நேரமாக அதை தூக்குறாரு. ஒரு காலம் பிடிச்சி அது காலை உதறி விட்டுருது. அடுத்த காலம் தூக்குறாரு, தூக்கு மேலே ஏற்று. சர்க்கார் வெளியே வந்து பார்த்தாங்க. என்னம்மா சரிங்க, நீங்கள் எஜமான செய்தி உத்தரவு போட்டீங்கன்னா ஒட்டகத்து மேலே அதை ட்ரை பண்ணிருக்கேன், இந்த மேலே கொஞ்சம் தேத்திறேன் எஜமானுங்க. எஜமான் பார்த்தீங்களா, ஒட்டகத்தை ஏற்ற முடியாது எனக்கு தெரியாதா? இதாத்து ஒன்று இருக்கான்னு பார்க்கத்தான். நீ சொன்னதை இதா சரியா, சொன்னதை செய்யறியான்னு பார்க்கத்தான் நான் சொன்னேன். அந்த அளவுக்கு நீ வந்து இதாத் இருந்தால்தான் நீ மனுஷனா வர முடியும். சஹாபாக்கள் பெருமாள் சொன்ன, யார சூழல்லா நீ கடலில் குதித்து விடுங்கள் சொன்னாலும் நாங்கள் குதித்து விடுவோம். ஏன் கடலில் குதித்து தற்கொலை சூசைடா? பெருமாள் வந்து சூசைடு சொல்ல யாரும் சூசைடு பண்ணிக்குவோன்னு அர்த்தமா இருக்கு. வர சூசல்லாசில் எங்கள் கடலில் குதின்னு சொன்னால் எதுவும் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி மீறி குதிக்காமல் இருந்தால் நரகத்துக்கு போவேன், குதிச்ச சொர்க்கத்துக்கு போவேன். பெருமாள் உத்தரவு போட்டாங்கன்னா ஒரு நரகத்தில் சொர்க்கம் மாத்திர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் ஒருத்தன் போய் படகுல போயிட்டு இருக்கான், அங்கேருந்து ஏறி கடலில் குதிச்சான், எடுத்து போயிட்டான். சொர்க்கமா நரகமா? சூசைடு பாய் சொர்க்கமா நரகமா? அபதி நரகம், நிரந்தர நரகம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். பெருமாள் உத்தரவு போட்டான் குதிண்டு. இப்போ குதிச்சான், செத்து போயிட்டான். இப்போ யாரு? அதே சொர்க்கங்க, அவருக்கு நிரந்தர சொர்க்கம். அப்போ நரகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடியவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விரல் அசைவில் மாற்றக்கூடியவங்க. அப்படி தெரிஞ்சு போன பின்னால் எப்படி நீ அலட்சியமாக இருக்கிறீங்க அவன் உத்தரவுக்கு? எப்படி அலட்சியமாக? யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி. நீ அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லு, ரசூலுக்கு பதில் சொல்லு. முதல்ல அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டாங்க, அடுத்த ரசூலுக்கு சொல்றாங்க. இஸ்தஜீபு லிர் ரசூலி வலில்லாஹி இல்ல, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும். அந்த ரசூல் உங்களை அழைத்தால் நீ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்லு. லிமா யுஹீக்கும், உங்களை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி. இப்போ ரசூலுடைய பணி என்ன? இதை இறந்து போன இதயங்களை ஹயாத்தாக்குறது தான்.
எதை வைத்துங்க? ஊசி மாத்திரை வச்சு இல்லை, உடலுக்கு ஹயாத்தை கொடுக்கறதுக்காண்டி இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஊசி கொடுப்பாங்க, மாத்திரை போடுவாங்க, குளுக்கோஸ் போடுவாங்க. கல்பு ஹயாத்தாக்கிறதுக்கு என்ன வேணுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். ஒவ்வொரு டோஸா போடணும். முதல்ல லா மாபூது இல்லல்லாஹ் போடுவாங்க. அடுத்த டோஸ் கொஞ்சம் உயிர் கொஞ்சம் பொழைச்சிச்சு, அது லா மக்சூத இல்லல்லாஹ் போடுவாங்க. அதுவும் பொழைச்சிச்சு, லா மௌஜூத இல்லல்லாஹ். காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே இதை காண்பது உந்தன் அருள் தயவே செய்யுதே நூரி, அந்த டோஸ் போடுவாங்க. அடுத்து லா மஷ்ஹூத இல்லல்லாஹ் ஹைபன் மைபன் மேரே மௌலா, அந்த டோஸ் போடுவாங்க. போட்டு கல்ப ஹயாத்தாக்கி விட்டுருவாங்க. கல்ப ஹயாத்தாக்குறதுனா என்னன்னே தெரியாம உட்காந்துருக்கிறது. துனியா பெருசா விளக்கிட்டு என்ன நீ சம்பாதிச்சு எனக்கு பாதி இந்தியா வாங்கிடுவியா நீ? ஏமலா அந்த ஆஸ்பத்திரி என்ன வேலை செய்றீங்க? மொத்த ஆஸ்பத்திரி வாங்கிடுவீங்களா சம்பாரிச்சு? அப்போல்லோ வாங்கிடலாமா? மொத்த தமிழ்நாட்டில் பாதி வாங்கியிருக்கலாம். விட்டுட்டு தான் போகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு செத்த கல்போடு தான் அல்லாட்ட போய் சேரணும். அல்லா சொல்றான், யௌம லா யன்ஃபஅக்கும் மாலும் வலா பனூன், ஒட்டுமொத்த சொத்து உனக்கு உதவாது அந்த நாளிலே. வலா பனூன், உன் ஆண் பிள்ளைகளும் உதவ மாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்தாகிய கல்பை யார் கொண்டு வருகிறார்களோ அதை தவிர வேறு எதுவும் உதவாதுன்ட்டு அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது. ஒரு பைசா கூட உதவாது உனக்கு. அலைஞ்சுங்களா? ஒரு ஷேக்கிட்ட முரீது வந்தார், எஜமா வீட்டுக்கு வாங்க வந்தார். விருந்து அது எல்லாம் வச்சு கவனிச்சார். இன்னைக்கு நம்ம எஜமா மன்சூர் மோலா விதவிதமாக பிரியாணி, சாப்பாடு, தாழ்ச்சி சோறு, வெள்ளை சோறு, 3 வகை 4 வகையாக அல்லா அவங்களை ஆபாதா கேட்கணும். அது மாதிரி 10-15 வகை வச்சு கவனிச்சார். அவருக்கு பெருமை, இன்னைக்கு நாம சர்க்காருக்கு ரொம்ப கொடுத்துட்டோம் நம்ம. எப்படி நினைக்கணுமா? எங்கள் வீட்டில் அந்த பாக்கியம் எல்லாம் எனக்கு கொடுத்தானே, பல ஆயிரம் பேருக்கு சோறு போடுறது இல்லை, எஜமா எங்கிட்ட ஒரு வாய் சோறு சாப்பிட்டாங்களே, அது எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு நினைக்கிற ஷேக் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவருக்கு ஒரு பெருமை வந்துருச்சு கல்பில். என்னண்டு இன்னைக்கு நம்ம சர்க்காரை ரொம்ப கவனிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா உட்காந்து, சர்க்கார் உனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தர்றேன். இல்லைப்பா எல்லாம் எனக்கு கொடுத்துக்குறான்ப்பா, எதுவுமே தேவை இல்லை சர்க்கார், என்ன வேணும் சொல்லுங்க. வீடு வேணுமா? நல்லா நிறைய காசு இருக்குது. வீடு வேணுமா? வாசல் வேணுமா? அது வேணுமா? இது வேணுமா? என்ன வேணும் உங்களுக்கு? குதிரை வேணுமா? ஒட்டகம் வேணுமாங்கிறார். அப்போ எஜமா சொன்னாங்க, ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்ட்டு. இப்படி எடுத்தாங்க, ஜோப்பில் மணி பெருசு இருந்துச்சு. இப்படி எடுத்து அதில் ஒரு ஊசி இருந்துச்சு. இந்த ஊசியை வச்சுக்கப்பா, சின்ன ஊசி, ஏதாவது ஓட்டை ஜுப்பா தைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல, இந்த ஊசியை நீ வச்சுக்கப்பா, பத்திரமா வச்சிரு. நம்ம மூத்தா போனுக்கிட்டோம், எல்லாரும் மூத்தா போயிடும், மஹ்ஷருக்கு வருவோம்ல, எல்லாட்டு கேள்விக்கு எனக்கு கேட்கக்கூடிய நாள் வரும்ல, அப்போ மட்டும் அந்த ஊசி திருப்பி என்கிட்ட கொடுத்துருப்பான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த ஊசியை வச்சிருங்க, மஹ்ஷரில் வந்து அல்லாஹ் முன்னாடி கேள்வி எனக்கு கேட்போம் இல்லையா, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இடைத்தராசு நிற்கும்ல, இப்போ கோடிக்கணக்கான மக்கள் ஒன்றா நிற்போம்ல, அப்போ நான் உன்ட்ட வந்து கேட்டால் அந்த ஊசியை திருப்பி கொடுத்துருங்க. அவர் உங்களுக்கு எஜமானே அது எப்படி என்னால் முடியும்? எப்படி கொண்டு போக முடியும்? கபரில் நான் எப்படியா கொடுக்க முடியும்? இப்போ விளங்குச்சா? ஒரு ஊசியை கூட இங்கே நீ கொண்டு போக முடியாது. வாழ்நாளெல்லாம் காசு பண்ண சாவர, அதை பெருசாக தெரியுது உனக்கு, பிடிச்சாங்க அப்புறம் பிடி. ஒரே ஒரு ஊசியை கூட திருப்பி கொண்டு போக முடியாது அல்லாட்ட. கபரில் வச்சு எனக்கு மாதம் கொடுக்க முடியுமோ உன்னால? அது சின்ன ஊசியை கூட கொண்டு போக முடியாது. எதெல்லாம் வச்சு இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாத்தியா போயிட்டு அதை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவான். நீ எதை பெருசுன்னு நினச்சியோ, எந்த வீட்டை பெருசுன்னு நினச்சியோ, எந்த காசை பெருசுன்னு நினச்சியோ, எந்த பேங்க் பேலன்ஸை பெருசுன்னு நினச்சியோ, எந்த பதவியை பெருசுன்னு நினச்சியோ, எந்த கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, எதுவெல்லாம் நீ பெருசு, எந்த வண்டி பெருசுன்னு நினச்சியோ, எந்த காரு பெருசுன்னு நினச்சியோ, எந்த பஸ்ஸு இதெல்லாம் ஒன்று இருக்குன்னு பெருசுன்னு நினச்சியோ, இன்னைக்கு மூத்தா போனால் சாயந்தரம் அடக்கணும், நாளைக்கு காலையில் அடக்கம் பண்ணிடுவாங்க, முடிஞ்சு எல்லாம் பிரிச்சுக்குவாங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஊசியை கூட நீ கொண்டு போக முடியாது. இதை வந்து எனக்கு பெருமை அடிச்சு காட்டுறேன், நீ உஷாரா இருந்துக்கும். அது வத்தம் வச்சுக்கோ, 1000 நிமிஷம் கட்டங்க வந்துட்டு வச்சுக்க. நீ விளைஞ்சா இல்லைங்களா? உன் வித்தை இங்கே வச்சுக்காது அப்படின்னு பிடிச்சாராம், அதுக்கு வந்து பிடி. விளைஞ்சா இல்லையா பை? இப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபூ லில்லாஹி வலிர் ரசூலி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கள், இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். 2 மஜ்லிஸுக்கு 3 மஜ்லிஸ் வரல, ஏமாத்தி விட்டீங்க. இன்னைக்கு வந்த நேரம் விட்டு தொலைச்சு கட்டலான்னு நினச்சவங்க. ஏனவா மோலா விட்டாச்சு, மோலா வந்து வராமல் இருந்தீங்க. இன்றைக்கும் அப்புறம் இருந்திருக்கும் பார்த்துங்க, வந்துட்டா மோலா இல்லை, திட்டவே திட்டிக்கலாம். சரி
வளைஞ்சா இல்லைங்க பை. சரி, லா இலாஹ இல்லல்லா. அப்போ என்ன செய்யணும் பை? ஷேக் வந்து உன் கல்ப ஹயாத்தாக்கக்கூடியவர்னு அல்லாவே சொல்றான். கல்ப ஹயாத்னா என்னன்னு விளங்கு. கொஞ்சம் கொஞ்சமா கல்ப ஹயாத்தாக்கு, கல்ப நூறாக்கு. அல்லாஹ் அந்த மாதிரி பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் முதல் புரிவானாக. பாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீ வரும்போது விருகையாளி கட்டி சாதம் எடுத்துக்கொண்டு வாருங்கள். இது சந்தேகம் வரும். இதே உதாரணத்துக்கு முன்சு அங்கிட்டு ஃபோன் போடுறாங்க, நாளைக்கு மத்தியானம் கொடுக்க வரீங்க, வரும்போதே சாப்பாடுலாம் கொண்டு வந்துருங்க, இங்கே ஆக்கிற மாதிரி கொடுக்குங்க அப்படி சொன்னால் வருத்தப்படுவாங்களா இல்லையா? சொன்னாலே அப்போ ரப்புல் கரீமாகி அல்லாஹ் நம்மள மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு நீ வரும்போது ஜாதி எடுத்துவான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? பத்து சவ்வது ஜாதி எடுத்துக்கொண்டு வாருங்கள். அது அர்த்தம் என்ன? அடுத்த சொல்றான், இப்போ இன்னும் ஹைரல் ஜாதி தக்குவா. தக்குவா எடுத்து என்ன தக்குவா? என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய யாருமே இல்லை, அந்த தக்குவாவை கொண்டு வா. எடுத்துட்டு வா. என் ரப்பு அல்லா தான், ரப்பே அல்லா, ரப்பி அல்லான்னு சொல்லிட்டு வா. அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ். பெருமானுக்கு ஏதாவது கவலை வச்சு சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷைஆ. அல்லாஹ் தான் என் ரப்பு, அவனோட எதையும் சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. தேவை புரிஞ்சு அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷைஆ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. தேவை புரிஞ்சு அதுக்கு பேர் தானே தக்வா. என்ன தவிர ரப்பு யாரும் இல்லைங்கிற தக்வாவை எடுத்துட்டு வாயா. ஒட்டுமொத்த உலகம் உட்கார்ந்து நாசம் போடுறேன். 800 கோடி பேருக்கு வேலை இல்ல, உட்கார சோர்பட முடியாது. அல்லாவுக்கு சொர்க்கத்தில் எத்தனை பேர் கோடி பேர் இருக்கும்? ஆதம் நபிக்கான கியாமத்துக்கு எத்தனை கோடி பேர் இருக்கும்? அவ்வளவு பேருக்கு உட்கார்ந்து சோறு போடுறாங்க. இந்த வேலையை செய்யாம இத்தனைக்கும் சொர்க்கத்தில் மளிகை கடை இல்லை, ஜவுளி கடை கிடையாது, செருப்பு கடையும் கிடையாது, தொப்பி கடை, போன் கடை, எதுவுமே இல்லைங்க. சோறு போடுறோம் நல்லா கடை. இன்னைக்கு துணியாவில் போட மாட்டாங்க. சொர்க்கத்தில் கடைசி கடைசி அந்தஸ்து உள்ள சொர்க்கவாசிக்கு இந்த உலகம் மாதிரி 10 மடங்கு அடுத்த அந்தஸ்துக்கு அதோட 10 மடங்கு எங்க நிற்கும்? அப்படி விசாலமான கருணையால் நாங்கள் எல்லாரும் கொடுத்தாங்களா? அது கொடுக்க மாட்டாங்க. நம்ம தர மாட்டாங்க. فتزودوا فإن خير الزاد التقوى.